கடகராசி நேயர்களுக்கு இந்த வார பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த வாரத்தில் கடகராசி நேயர்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாகவே அமைகிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகளினால் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். தொழிலில் நல்ல அபிவிருத்தியும் கூட்டு தொழிலில் நல்ல லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குரு பகவான் 12ஆம் இடத்தில் விரயத்தில் இருந்த போதிலும் சனி பகவான் 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியில் இருந்து உறவினர்களால் நீங்கள் மனக்கசப்புகள் ஏற்பட்டு இதுவரையில் இருந்த இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த நிலைமை மாறி சற்று உறவினர்களின் பலம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளின் உறவு பலப்படும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும். குழந்தைகளினால் பெருமை சேரும். கடகராசியில் இருக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு சிவபெருமானுக்கு திங்கட்கிழமை அன்று வில்வத்தினால் அர்ச்சனை செய்து வந்தால் மனக்குழப்பங்கள் தீரும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கேது பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று அர்ச்சனை செய்வது உங்களுடைய மன தைரியத்தை அதிகரிக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் இருக்கும் இந்த கடகராசி நேயர்களுக்கு மகாவிஷ்ணுவுக்கு நீங்கள் புதன்கிழமை அன்று அர்ச்சனை செய்வது, துளசி மாலை சாற்றுவது போன்ற நிகழ்வுகள் உங்களுக்கு மன தைரியத்தை மட்டுமல்லாமல் பணபலத்தையும் உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். புதிய தொழில் ஒப்பந்தம் இடுவது, விரிவாக்கம் செய்வது போன்ற நல்ல விஷயங்களை நீங்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் 10, 11, 12 ஆகிய தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும். பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்ய எண்ணம் இருப்பவர்களுக்கும் இந்த தேதிகளில் நீங்கள் முதலீடு செய்யலாம். குறிப்பாக சொல்லப்போனால் கடகராசி நேயர்களுக்கு இந்த 2வது வாரத்தில், அதாவது டிசம்பர் மாதம் 8, 9, 10 ஆகிய தேதிகள் ஒரு நல்ல மகத்தான நாட்களாகவே அமைகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்குவதற்கும் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்வதற்கும் இந்த நாட்கள் சிறந்த நாட்களாக அமையும். கடகராசி நேயர்களுக்கு மனதில் எந்தவித குழப்பங்கள் அன்றி இந்த வாரம் ஒரு நல்ல முன்னேற்றமான வாரமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம்.